இங்க ஹீரோ அவங்க வீட்டோட கடன் அடிக்கிறதுக்காக பில்லியர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறான். ஆனா இப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு இதுக்கு முன்னாடி நிறைய டோர்னமெண்ட் ஆடி வின் பண்ணவன். அதனால பயந்து போன ஹீரோ வின் பண்றதுக்காக டேபிள் இருக்கிற பாலை எப்படியோ பாக்கெட்ல போட ட்ரை பண்றான். ஆனா ஒண்ணுமே பாக்கெட் ஆக மாட்டேங்குது. அப்படி பாக்கெட் ஆனாலும் ஸ்ட்ரைக் பண்ற பால் மைனஸ் ஆகிடுது. அதனால ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல ஆப்போனன்ட் பிளேயர் வின் பண்ணிடுறான். இப்போ 4வது ரவுண்ட் வருது. அதுல மட்டும் ஹீரோ தோத்துட்டா மேட்ச் முடிஞ்சிடும். அப்ப ஆப்போனன்ட் பாலை பாக்கெட்ல போட்டுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு பால் மிஸ் பண்ணிடுறான். அதனால ஹீரோக்கு சான்ஸ் கிடைக்குது. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு பாக்கெட் போறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப அவனை சுத்தி இருந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்க அவனை கலாய்க்கிறதுனால அவன் பயப்படுறான். அதனால சரியாவே கேமை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதனால பால் அடிக்காம ஓரமா போய் நின்னுட்டு இருப்பான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரா வந்து அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையில ஹீரோ போயிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாலை கரெக்டா பாக்கெட் பண்ணிடுறான். இதனால அவன் ஃபைனலா ஒரு பால் பாக்கெட்ல விழுந்துருச்சுன்னு செம ஹாப்பியா கத்துறான். அப்ப அவனை சப்போர்ட் பண்ண வந்தவங்களுக்கு மேட்சை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால ஒரே ஒரு பாலை மட்டும் போட்டு ஹீரோ வின் பண்ணிட்டா நினைச்சிட்டு கப்பை தூக்கி கொடுக்க போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆப்போனன்ட் டீம் அவன் வெறும் ஒரு பால் தான் போட்டான், அதுக்கே வின் பண்ணிட்டான்னு கப்பை தூக்கி கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். இதனால ஹீரோக்கு அசிங்கமா போயிடுது. அதனால இதுக்கு மேல அசிங்கப்படக்கூடாதுன்னு கான்பிடென்ட்டா எல்லா பாலையுமே ஈஸியா பாக்கெட் பண்ணி அடுத்து 3 ரவுண்ட்ல வின் பண்ணிடுறான். இப்ப ஃபைனல் ரவுண்ட். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம். அதுல கடைசி 2 பால் மட்டும் தான் இருக்கு. இப்ப ஹீரோ ஸ்ட்ரைக் பண்றான். அதுல ஒரே ஒரு பிங்க் கலர் பாலை பாக்கெட் பண்ணிட்டா போதும், அவன் வின் ஆகிடுவான். அதனால அதை போட போறான். அப்போ ஜஸ்ட் மிஸ்ல அது பாக்கெட்ல விடாம மிஸ் ஆகிடுது. அதனால அவ்வளவுதான் மேட்சை தோத்துட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அதே டைம் ஆப்போனன்ட் பிளேயரும் அந்த பாலை பாக்கெட்ல போட மிஸ் பண்ணிடுறான். இதனால ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகி மேட்சை வின் பண்ண போறோம்னு நினைக்கிறான். அந்த ஆப்போனன்ட் ஸ்ட்ரைக் பண்ண அந்த ஒயிட் பால் அப்படியே உருண்டு வந்து பிளாக் கலர் பாலுக்கு பின்னாடி நிக்குது. இதனால ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்ப ஹீரோ வின் பண்ணணும்னா பிளாக் கலர் பாலை டச் பண்ணாம பிங்க் கலர் பாலை பாக்கெட் பண்ணணும். அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா எல்லாரும் ஹீரோவால முடியாதுன்னு கிளம்பி போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் நம்பிக்கை விடாம கேமுக்கு சம்பந்தமே இல்லாத வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஓடி வந்து நல்லா ஜம்ப் பண்ணி அந்த பால் அடிக்க டேபிள் ஓட்டை ஆகிடுது. அப்ப அந்த பாலும் கரெக்டா பிளாக் பாலை டச் பண்ணாம பிங்க் கலர் பாலை அடிச்சு கரெக்டா பாக்கெட் பண்ணி ஹீரோவும் காம்படிஷன்ல வின் பண்ணிடுறான்.